இது தொடர்பான தகவலோடு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம், இது தொடர்பா உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இல்ல, இது தமிழ்நாடு முழுதுமே யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. ஆனா போலீஸ் கமிஷனர் இவர் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லும்போது, விசாரணைக்கு முன்பாகவே எப்படி ஒரு குற்றவாளி என்று எப்படி சொல்ல முடியும் என்று அனைவருமே கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தோம். இன்று பத்திரிகை சகோதரர்கள் மூலமாக கிடைத்த தகவலின்படி இல்ல, இது இன்னொரு நபரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அந்த நபரிடம் இந்த பெண்ணை கூட்டிச் செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் இந்த யார் அந்த சார் என்ற கேள்வி மறுபடியும் பூதாகரமாக உறுதி செய்யப்படுகிறது. ஆக இந்த விசாரணை யாரும் பலம் வாய்ந்தவர்களாகவோ இல்லை என்றால் மிரட்டுபவர்களாகவோ யாரோவும் இருந்துவிடக் கூடாது என்பதும், இத்தகைய பழக்க வழக்கங்களை ஞானசேகரன் போன்றவர்கள் இன்னும் எத்தனை மாணவிகளிடம் பயமுறுத்தி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சிறப்பு புலன் விசாரணையிலாவது இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்காமல் படிக்கும் பிள்ளைகள் எல்லோருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை தான் இன்று எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மேடம், அரசு தரப்பாகட்டும் சரி, காவல்துறையாகட்டும் சரி, இது சார் அப்படின்ற ஒரு கேரக்டர் அங்க இல்ல, இது எதிர்கட்சிகள் செய்யற இது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த பாதிக்கப்பட்ட மாணவி விசாரணையில சார் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க தெளிவா சொல்றாங்க. இதை பற்றி உங்க கருத்து சொல்லுங்க மேடம். இல்ல, முதல்ல நான் அந்த மாணவியை நான் பாராட்டுறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் துணிச்சலாக இதை போல முன்வரவில்லை என்றால் பல சார்கள் தப்பித்து விடுவார்கள். ஆக தவறு செய்யும் சார் எந்த சாராக இருந்தாலும், எந்த சார்புடையவர்களாக இருந்தாலும், அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த பகுதியை சார்ந்தவர்களாக அந்த சார் இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் எல்லோருமே உறுதியாக இருக்கிறோம். அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறோம். மிக்க நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.